இங்க இருக்க நீர் எண்ணெயெல்லாம் பாவபட்ச பார்க்காம கொண்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீர் எண்ணெயெல்லாம் ஏன் கொல்றாங்கன்னா அங்க இருக்க ஃபேக்டரியில கறி பிசினஸ் பண்றதுக்கோசம் தாங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு நீர் எண்ணெயை கொல்லலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப சடனா ஒரு சின்ன பொண்ணு வந்து நான் சின்ன வயசுல இருந்து வளர்த்துட்டு இருந்த ஓக்ஜான்னு ஒரு நீர் எண்ணெய் இங்கதான் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த நீர் எண்ணெய் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றா. உடனே அது கேட்டுட்டு இருந்த அந்த லேபர் அவ ஓனருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த ஓனரும் வந்துட்டா. அந்த ஓனரும் தர மாதிரி தான், நானும் சும்மா தர மாட்டேன், ஏதோ காசு தந்தீங்கன்னா வேணா தருவேன்னு சொல்றா. இவங்க எல்லாத்துக்கும் காசு தான் முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாப்பா பேக்ல இருந்து நீரான சிலையும் ஒன்னு எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது வாங்கின உடனே கடிச்சு பார்த்துட்டு அது ஒரிஜினல் தெரிஞ்ச உடனே அவளோட ஃப்ரெண்டை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு கிளம்பிடுறா. அவளோட ஓக்ஜா ரிலீஸ் பண்ணனே அவளும் வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா அங்க ஊறுபட்ட நீராணைகளை கூண்டுல அடைச்சு வச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு அங்க இருந்த ரெண்டு நீராணைங்க என்ன பண்ணுதுன்னா அதோட பிள்ளையும் காப்பாத்தணும்னு எப்படி அந்த கூண்டுல இருந்து வெளியே தள்ளி விட்டுருது. இதை பார்த்துட்டு அந்த பாப்பாவும் அந்த ஓக்ஜாவும் அந்த ஆபீசர் பாக்கிறதுக்கு முன்னாடி அந்த குட்டி நீரை காப்பாத்தணும்னு அந்த ஓக்ஜா அதை வாயில கவி வச்சிருக்குங்க. அங்க இருக்க அந்த ஆபீசருக்கே தெரியாம அந்த குட்டி நீர் எண்ணெய் எப்படியோ காப்பாத்திடுறாங்க. அங்க இருக்க நீர் எண்ணெய் எல்லாம் பார்த்து இந்த பாப்பா ரொம்ப வருத்தப்படுதுங்க.